பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கு கடூழிய சிறை. கொழும்பு மேல் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. புதிய கோவிட் வைரஸ் திரிபு அச்சுறுத்தல். நாட்டில் மீண்டும் தீவிரமடையும் PCR பரிசோதனைகள். குறிவைக்கப்பட்ட பாதாள உலக குழுக்கள் களமிறங்கியது விசேட மோட்டார் சைக்கிள் படை. தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் போராட்டம் இன்றும் முன்னெடுப்பு. இரட்டிப்பாகியுள்ள வாழ்க்கை செலவு. மீட்சி காலம் தொடர்பில் மத்திய வங்கி வெளிப்படுத்தியுள்ள தகவல். உணவுக்காக தவிக்கும் மக்கள். காசா மனிதாபிமான உதவி மையத்தில் துப்பாக்கிச் சூடு, பலர் காயம். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குறித்த இருவரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோச ஊடாக 14,000 கேரம் போர்ட்களையும் 11,000 டாம் போர்ட்களையும் கொள்வனவு செய்ததன் மூலம் 53 மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது. அதற்கமைய குறித்த வழக்கு இன்று மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோவுக்கு 25 வருட கடூழிய சிறை தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு 20 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக குறித்த இருவருக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. புதிய கோவிட் வைரஸ் திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சு சில வைத்தியசாலைகளில் PCR பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க இதனை தெரிவித்தார். අපිට කියන්න තියෙන මේ අවස්ථාවේ වර ජනතාව බියවීමට තරම් කාරණාවක් නැහැ. හැබැයි ඒකෙන් අදහස් වෙන්නේ ශ්‍රී ලංකාවට මේක ඉන්නේ නැහැයි කියලා. ලංකාවේ කොවිඩ් රෝගීන් සංඛ්‍යාව ඉතාම අඩුයි. නමුත් ඒකම කියන්න ඕනේ මේ කොවිඩ් ලෝක වසංගතය අවසන් වුණාට පස්සේ ඊට පස්සෙවත් මේ කොවිඩ් දිගටම තිබුණා. PCR பரிசோதனை வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகளில் தற்போது கோவிட் வைரஸ் தொற்று நோயாளிகளை கண்டறிய அதிக அவதானத்துடன் இருக்கின்றது. அத்துடன் காய்ச்சலால் அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகள் தொடர்பான கண்காணிப்பை அதிகரிக்க வைத்தியசாலைகளுக்கு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாகவும், எவ்வாறாயினும் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும், ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய கோவிட் வைரஸ் குறித்து கோவிட் தொடர்பான குழுக்களை மீண்டும் கூட்டி இந்த நேரத்தில் நமது சுகாதார அமைப்பில் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். இந்த நேரத்தில் மக்களை பயமுறுத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்காக வைரஸ் தொற்று இலங்கைக்கு வராது என்று அர்த்தமல்ல. இலங்கையில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை மிக குறைவு. இருப்பினும் பிராந்திய மற்றும் தொற்று ஏற்பட்டுள்ள நாடுகளின் செயற்பாடுகள் மற்றும் முன்னெச்சரிக்கை செயற்பாடுகள் குறித்து நாம் மிகுந்த அவதானத்துடன் இருக்கின்றோம் என அவர் தெரிவித்தார். ප්‍රධාන වශයෙන් MRI එක ඒ වගේම වර මහරෝහල ගාල්ල මහරෝහල ශික්ෂා මේ ජාතික රෝහල් දෙක මේ ඒ පද්ධතිය අරහා වැඩි කටයුතුත් ඒ වගේම අනෙකුත් තියෙන ශික්ෂක රෝහල් වල එහෙමත් PCR පාස්කම් කියන රෝහල් වල යම් ප්‍රමාණයකට PCR කිරීම වැඩි කිරීමක් සිද්ධ කරනවා.
நாட்டில் துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரைவான அணுகலுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. தப்பிச் செல்லும் பாதாள உலக குழு உறுப்பினர்களை கைது செய்யவும், இலங்கையின் தென் மாகாணத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் துப்பாக்கி வன்முறைகளுக்கு எதிராக செயற்படவும் இவ்வாறு விசேட மோட்டார் சைக்கிள் படையணி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் கித்சிரி ஜெயலலிதா தலைமையில் செயல்படுகிறது. இதில் தங்காலை, மாத்தறை போலீஸ் பிரிவுகளை சேர்ந்த 8 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 15 நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும். மேலும் சுமார் 46 அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். பாரிய குற்றச் செயல்களில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்களை கைது செய்வதில் தாமத நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் சம்பவங்களை கட்டுப்படுத்தவும் இந்த மோட்டார் சைக்கிள் படையணியின் உதவிகள் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்ற செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பதினைந்து கோரிக்கைகளை முன்வைத்து தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் நேற்று பிற்பகல் முதல் 2 நாள் நாடளாவிய வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவிடம் இன்று கையளிக்க திட்டமிட்டுள்ளதாக தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தது. அதற்கிணங்க இன்று முற்பகல் தபால் தலைமையகத்திற்கு முன்னால் இடம்பெற்ற போராட்டத்தை தொடர்ந்து குறித்த மகஜரை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சுக்கு போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்றனர். நாட்டில் தனிநபர்களின் வாழ்க்கை செலவு 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இருப்பினும் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024ஆம் ஆண்டில் வாழ்க்கை செலவு மிக குறைந்த அளவிலேயே அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் உதவி ஆளுநர் கலாநிதி சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது பணவீக்கம் குறைவதால் மக்கள் தற்போது பயனடைந்து வந்தாலும் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது நாட்டு மக்களின் வாழ்க்கை செலவு அதிகமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். සේවකයන්ගේ රාජ්‍ය සේවකයන්ගේ වෙන්න පුළුවන්, පෞද්ගලික සේවකයන්ගේ වෙන්න පුළුවන්, ව්‍යාපාරවල ආදායම් වෙන්න පුළුවන්. ඒ ආදායම වැඩි වෙන්න ඒ වගේ ආර්ථික වර්ධනය පවතින්න ඕන. தனிப்பட்ட வருமானத்தை பார்த்தாலும் அதிகரித்த விலை நிலைகள் மற்றும் அதிகரித்த வாழ்க்கை செலவு காரணமாக நாம் ஒரு கடினமான சூழ்நிலையில் இருப்பதை காணலாம். எடுத்துக்காட்டாக 2021ஆம் ஆண்டுடன் 2024ஆம் ஆண்டை ஒப்பிட்டால் வாழ்க்கை செலவு இரட்டிப்பாகியுள்ளது. பணவீக்கம் குறைவதால் பொதுமக்கள் தற்போது பயனடைந்து வருகின்றனர். ஆனால் 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது வாழ்க்கை செலவு பொதுமக்கள் உணரக்கூடிய அளவில் இருப்பதை காண்கிறோம். அரசு ஊழியர்களாக இருந்தாலும், தனியார் ஊழியர்களாக இருந்தாலும் அல்லது வணிகங்களின் வருமானமாக இருந்தாலும் அந்த வருமானத்தை அதிகரிக்க அதே போன்று பொருளாதார வளர்ச்சியும் இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் அந்த வகையான பொருளாதாரம் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பொதுமக்கள் இழந்த உண்மையான வருமானம் படிப்படியாக மீட்டெடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். சில நேரங்களில் குறிப்பாக அரச சேவையில் அவ்வப்போது சம்பள உயர்வுகளை காண்கிறோம். ஆனால் அவை உற்பத்தி திறனை அடிப்படையாக கொண்ட சம்பள உயர்வுகள் அல்ல. எனவே பொருளாதார வல்லுநர்களாகிய நாம் பார்ப்பது சம்பளம் அதிகரிக்கும் போது அவை உற்பத்தி திறனுடன் இணைக்கப்பட வேண்டும் என்பதே ஆகும் என அவர் தெரிவித்தார். සමහර වෙලාවට අපි දකිනවා රජයේ සේවයේ විශේෂයෙන් කලින් කලට වැඩි වර්ධක දෙනවා. නමුත් ඒවා ඵලදායීතාවට සටලන ඵලදායීතාව බලලා දෙන වැටුප් වර්ධක නෙමෙයි. වැටුප් වැඩි වෙනකොට ඒවා විශේෂයෙන් ඵලදායීතාවට සම්බන්ධ කරලා කරන්න ඕනේ වැටුප් වැඩි වීම කියලා.
இன்று மாலை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். காசா மனிதாபிமான உதவி மையத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவத்தில் பொதுமக்கள் பலர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசாவில் உள்ள மனிதாபிமான உதவி விநியோக மையத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 48 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடக தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. பாலத்தீனியர்கள் கூட்டம் அந்த மையத்தை முற்றுகையிட்டதால் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஆதரவுடன் செயல்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை நிர்வகிக்கும் தளத்தில் உதவி பொருட்களை பெற முயன்ற கூட்டத்தினர் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் இஸ்ரேலிய டேங்க் மற்றும் துப்பாக்கிச்சூடு சத்தங்களை கேட்டதாகவும் ஒரு இராணுவ உலங்கு வானூர்தி பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தீச்சுடர்களை வீசுவதை கண்டதாகவும் தெரிவித்துள்ளனர். பாலத்தீனிய பகுதிகளுக்கான ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் தலைவர் அஜித் சன்ஹே ஆரம்பகட்ட மதிப்பீடுகளின்படி பெரும்பாலான காயங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் துப்பாக்கி சூட்டினால் ஏற்பட்டவை என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் காசாவில் நிலவும் அவநம்பிக்கையான மனிதாபிமான சூழ்நிலையையும் உதவி விநியோகத்தின் போது பொதுமக்களின் பாதுகாப்பை பற்றிய அவசர கேள்விகளை எழுப்பியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் சில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.